ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருந்ததுன்னா, அந்த தண்ணி நம்ம டேப்பை திறந்தோம்னா தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வெளியே வரும் பாருங்க. அந்த ஃபாஸ்ட்டாக வெளியே வருது பார்த்தீங்களா, இதை வந்து வோல்டேஜ்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட்டு லாம்பியர். இது வந்து ஒரு சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து 1 ஆம்பியரா 2 ஆம்பியரா இல்லை மில்லி ஆம்பியரான்னு குறிக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து கரண்ட்டு இல்லை ஆம்பியர்ன்றது. சாதாரணமாக சின்ன ஒரு எல்இடி பல்பு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன எல்இடி பல்ப் வந்து மில்லி ஆம்பியரில் தான் வரும். அதாவது மில்லி ஆம்பியர் கரண்ட் தான் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்துகிறோம். ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தினா தான் இது வந்து லைஃப் வரும், பர்ன் ஆகாமல் இருக்கும். அப்போது மின்சாரத்துக்கு வந்து மின்சாரம்னா முக்கியம் என்னென்ன, வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். இது மூணும் சேர்ந்தாதான் மின்சாரம்ன்றது. இந்த மூன்றும் சேர்ந்தாதான் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டும் பயன்படுத்த முடியும். நம்ம கையில் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து பெரிய பெரிய எலக்ட்ரானிக் உபகரணம் வரைக்கும் வந்து அனைத்துக்குமே சர்க்யூட்டுங்க. அந்த அனைத்துலேயுமே பார்த்தாச்சுன்னா வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இந்த மூணும் சேர்ந்தால் மட்டும்தான் சர்க்யூட்டுங்க. இதுதான் பேசிக். இதை மட்டும் தெரிஞ்சுன்னா போதுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்து நிறைய டை ப்ராஜெக்ட் செய்கிறேங்க. தேங்க்யூ.